கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 3ஆம் மெசேஜை நாளிலும் தேவ கிருபையினாலே உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் அடியனுக்கு பாராட்டின கிருபைகளுக்காய் கர்த்தரை அதிகமாய் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த 3ஆம் மெசேஜிலும் இயேசு கிறிஸ்துவின் வருகை அந்தி கிறிஸ்துவின் 7 வருட ஆட்சிக்கு பின்புதான் நடைபெறும் என்பதைத்தான் பார்க்க போகிறோம். ஏன் அநேகர் நாட்களில் உபதேசிக்கிறது போல ஏன் இயேசு கிறிஸ்துவின் வருகை அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சிக்கு முன்பு நடைபெறாது அல்லது ஏன் அநேகர் உபதேசிக்கிறபடி அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியின் பாதி பொழுதிலே இயேசு கிறிஸ்துவின் வருகை நடைபெறாது என்பதை இன்னும் அநேக காரணங்களை கொண்டு பகுதி பகுதியாக வரும் நாட்களில் பார்க்க இருக்கிறோம். அநேகர் இயேசு கிறிஸ்துவின் வருகையின் பொழுது யூதர்களில் 1,44,000 யூதர்களும் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படுதலை குறித்து பிரசங்கிக்கிறது இல்லை. இயேசு கிறிஸ்துவின் வருகையின் போது பிரஜாதிகள் மாத்திரமல்ல உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்கள், யூதர்களிலும் 1,44,000 பேர் எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிறார்கள் என்கிற சத்தியத்தை நாம் பார்க்க இருக்கிறோம் வருங்காலங்களிலே. இப்பொழுதும் இயேசு கிறிஸ்து அவர் வந்தபொழுது அவரை யூதர்கள் ஏற்றுக்கொள்ளாதபடியினாலே யூதர்களோடு ஒரு வசனத்தை சொல்லுகிறார். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். நான் படிக்கிறேன். நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறு ஒருவன் தன் சுயநாமத்தினாலே வந்தால் அவனை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று இயேசு கிறிஸ்து யூதர்களை பார்த்து, நான் கர்த்தரால் அனுப்பப்பட்டு வந்திருக்கிறேன், தீர்க்கதரிசிகள் சொன்ன பிரகாரமாக தேவன் பிதா என்னை அனுப்பியிருக்கிறார், நான் உங்களிடத்தில் வந்திருக்கிறேன், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் தேவனால் அனுப்பப்படாமல் சுயமா நானே தேவன் என்று சொல்லும்படியாக ஒருவன் நானே மேசியா என்று சொல்லி உங்களிடத்தில் வரப்போகிறான், அவனை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று இயேசு இந்த வசனத்திலே சொல்லியிருக்கிறார். அதே போல மத்திய 23ஆம் அதிகாரத்திலே 37 முதல் 39 வசனங்களிலேயும் இயேசுவை யூதர்கள் ஏற்றுக்கொள்ளாததை குறித்தும், அதனால் அவருடைய ஆலயம் அவர்களுக்கு இடிக்கப்படும் என்றும், மறுபடியும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது யூதர்களும் இயேசுவை, அதாவது இந்த 1,44,000 பேரை குறித்து சொல்கிறார், இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. அதாவது மத்திய 23ஆம் அதிகாரம் 37 முதல் 38 வரைக்கும் படிக்கிறேன். எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவர்களே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறைகளின் கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கும் மனதில்லாமல் போயிற்று. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அதாவது எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளெல்லாம் அனுப்பினீர்கள், அவர்களை கொலை செய்தீர்கள், இப்பொழுது என்னையும் கொலை செய்ய போகிறீர்கள். நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, நான் கர்த்தருடைய நாமத்தினாலே வந்திருக்கிறேன், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே உங்கள் வீடாகிய உங்கள் ஆலயம் உங்களுக்கு இடிக்கப்படும். அப்படித்தான் நாம் கடந்த நாளிலே பார்த்தபடி அவருடைய ஆலயம் இடிக்கப்பட்டது. அங்கே பாலாக்கு அருவருப்பு நானே தேவன் என்று சொன்னான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே 39ஆம் வசனத்திலே நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் ஒருவன் வந்தால் ஏற்றுக்கொள்வீர்கள், ஆனால் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நான் அப்பொழுது உங்களுடைய சத்துருக்களை நான் அழிப்பேன், உங்களை மீட்டுக் கொள்ளுவேன் என்று சொல்லி இங்கே சொல்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்.
நீங்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்படுவர் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் ஒருவன் வருவான், அவனை ஏற்றுக்கொள்வீர்கள். அந்தி கிறிஸ்து வருவான், அதாவது இந்த உலகத்தின் இறுதியிலே அவனை ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் நீங்கள் என்னை ஏற்றுக்கொண்டு ஆக வேண்டும். அப்பொழுது நான் வந்து உங்களை சேர்த்துக் கொள்வேன், உங்களுடைய சத்துருக்களை அழிப்பேன் என்று சொல்லி இங்கே எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். தொடர்ந்து இந்த சம்பவத்தை இந்த யூதர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். அந்தி கிறிஸ்துவுக்கு 7 வருஷம் இருக்கிறது. முதல் 3 ஆண்டு புறஜாதிகளுடைய மீட்பு, பின் 3 ஆண்டு யூதர்களுடைய மீட்பு. முதல் 3 ஆண்டு உபத்திரவ காலம், பின் 3 ஆண்டு மகா உபத்திரவ காலம். உபத்திரவ காலம் முடிந்து, மகா உபத்திரவ காலம் முடிந்து 7 வருஷம் முடியும் பொழுது இயேசு கிறிஸ்து வெளிப்படுகிறார் என்று சொல்லி கடந்த நாட்களிலே பார்த்தோம். இப்பொழுதும் இந்த பாலாக்கு அருவருப்பு ஸ்தாபிக்கப்படுகிறதை குறித்து அதாவது கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் பொழுது மறுபடியும் என்னை காண்பீர்கள் என்று சொல்லுகிற வேதவசனத்தை தான் நாம் மத்தேயு 24ஆம் அதிகாரம் நாம் கடந்த நாளிலே பார்த்தோம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே மேலும் பாழாக்கு அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறாரு. வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்பொழுது யூதேயாவிற்கு இருக்கிறவர்கள் ஓடி போங்கள். அப்ப இவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். முதல் 3 ஆண்டிலே இயேசு ஓடி போங்கள் என்று சொல்லுகிறார். அப்படியானால் பின் 3 ஆண்டிலே இவர்கள் இயேசுதான் மெய்யான மேசியா என்று சொல்லி இயேசு கல்வாரியில் சிலுவையில் ஏற்பட்ட இயேசு ஏற்றுக்கொண்டு ஓடி போகிறதற்கு ஒரு காலத்தை நியமித்திருக்கிறார். அது பின் 3 ஆண்டு. ஆகவே யூதர்கள் ஏற்றுக்கொண்டிருந்திருந்தாலும் பின் 3 ஆண்டு மேசியாவை ஏற்றுக்கொண்டு ஓடி போய் ரட்சிக்கப்படுகிறதற்கு ஒரு காலத்தை நியமித்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால், தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் நான் படிக்கிறேன். அவர் 1 வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற பொழுது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். அருவருப்பான செட்டைகளோட பாழாக்குறன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குறன் மேல் தீரு மட்டும் சொரியும். அப்போ 1 வாரம் என்று சொன்னால் 7 வருஷம். இந்த உலகத்தின் முடிவிலே 7 வருஷத்தை அந்தி கிறிஸ்து தேவன் கொடுக்கிறார். அவன் 1 வாரம் உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி யூதர்களோடு சமாதான உடன்படிக்கை பண்ணி அவர்களுக்கு ஆலயத்தை கட்டி கொடுப்பான் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த ஆலயத்திலே தான் அவன் உட்கார்ந்து தன்னை தேவன் என்று காண்பிப்பான் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த வாரம் பாதி சென்ற போதுன்னு சொன்னால் 7 வருஷத்திலே 3 ஆண்டு முடிந்த பொழுது அவன் உடன்படிக்கையை முறித்து போடுவான். யூதர்கள் ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் முதல் 3 ஆண்டிலே. பின் 3 ஆண்டிலே யூதர்கள் அவனை மறுதளிப்பார்கள். ஏனென்றால் வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரத்திலே 2 சாட்சிகள் ஊழியம் செய்கிறதுனாலே அவர்கள் இவன் மேசியா இல்லை என்று சொல்லி, இவன் அந்தி கிறிஸ்து என்று சொல்லி வேத வாக்கியங்களை காண்பித்து அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது அவர்கள் இவனை விட்டு ஓடி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் பாலாக்கு அருவருப்பு இருக்க தராத இடத்திலே இருக்கும் பொழுது நீங்கள் மலைகளுக்கு ஓடிப்போங்கள் என்று சொன்ன கட்டளையின்படி பின் 3 ஆண்டிலே அவர்கள் ஓடி போவார்கள். ஆகவே தான் இங்கே எழுதியிருக்கிறது 1 வாரம் உடன்படிக்கை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற பொழுது, அப்போ முதல் 3 ஆண்டு உடன்படிக்கையில இருப்பார்கள், அவனை ஏற்றுக்கொள்வார்கள். பாதி சென்ற பொழுது அவன் தேவனுடைய ஆலயத்திலே தேவன் போல் உட்கார்ந்துக்கும் பொழுது, பந்தியை பலியிடும் பொழுது, விக்கிரகத்தை ஸ்தாபிக்கும் பொழுது இவன் மேசியா இல்லை என்று சொல்லி அவர்கள் புரிந்து கொள்வார்கள். எலியா யோனோக்கும் இவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். அந்த பிரகாரமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் ஓடிப்போங்கள் என்று சொன்ன பிரகாரமாக இவர்கள் அவனை விட்டு ரட்சிக்கப்பட முடியாத ஒலிவமலையில் அடிவாரத்தில் இருக்கிற ஆத்சாலு ஓடி போவார்கள். அங்கேதான் பிரஜாதியிலிருந்து மீட்கப்பட்டவர்களும் அங்கே பறந்து சென்று காத்து கொண்டிருக்கிறார்கள். 2 கூட்டத்தாரும் அங்கே 1 கூட்டத்தாராக அங்கே இருக்கிறார்கள். அப்பொழுது அருவருப்பான செட்டைகளுடைய பாழாக்குறன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குறன் மேல் தீர் மட்டும் சொரியும். ஆகவே முதல் 3 ஆண்டிலே யூதர்கள் ஏற்றுக்கொள்வார்கள், ஆலயத்திலே இருப்பான். பின் 3 ஆண்டிலே அவன் ஆலயத்திலே இருப்பான். அங்கே பாழாக்கு அருவருப்பாக அவன் தன்னை காண்பிப்பான், பண்டிகை பலியிடுவான், தன்னை தேவன் என்று சொல்லுவான். யூதர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் மலைகளுக்கு ஓடி போய் விடுவார்கள். அப்படி முதல் 3 ஆண்டும் பின் 3 ஆண்டு முடிந்து 7 வருஷம் முடியும். அப்பொழுது அவர்கள் ஆத்சாலிலே வனாந்திரத்தில் இருப்பார்கள். அப்பொழுது கடைசி காலம் துணிக்கும். அப்பொழுது கிறிஸ்துக்கள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற
நாமும் என்று சொல்லும் பொழுது அதிலே புறஜாதி சபையும் அதிலே 1,40,000 யூதர்களும் பின்மூன்றிய ஆண்டிலே ஓடி சேருகிறவர்களும் சேர்ந்து மத்தியாகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அப்படி வருகையிலே மத்தியாகத்தில் வருகிற கர்த்தர் அப்படியே வந்து 1000 வருஷ அரசாட்சிக்கு வருகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் வருகை இந்த வேத வாக்கியங்களின்படியும் அந்தி கிறிஸ்துவனுடைய முதல் 3 ஆண்டு பின் 3 ஆண்டு சேர்ந்து 7 ஆண்டுகள் முடிந்து கடைசி காலம் துணிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து வந்து புறஜாதி சபையும் மகிமைப்படுத்தி யூதர்களையும் அவர்கள் மத்தியாகத்திலே தேவன் சேர்த்துக் கொள்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வருகை அந்தி கிறிஸ்துவனுடைய 7 ஆண்டு ஆட்சி முடிந்து இருக்கிறது என்று சொல்லி இந்த எல்லா சத்தியத்தின் மூலமாய் நாம் கற்றுக்கொண்டபடியினாலே இந்த சத்தியத்தின்படியாக நாம் சத்தியத்தை கைக்கொண்டு கர்த்தரை சந்திக்க ஆயத்தமாக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் கொடுத்த இந்த செய்திக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தி கர்த்தர் தாமே இந்த செய்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமீன் ஆமீன். சோத்திர